அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் இலத்திரன் நாட்ட பிரதியீட்டு தாக்கங்கள் சம்பந்தமாக பார்க்க இருக்கிறோம். ரைட், இதில் இலத்திரன் நாட்ட பிரதியீட்டு தாக்கம், இலத்திரன் நாட்ட பிரதியீட்டு தாக்கத்தை பார்த்தால் இலத்திரன் நாட்ட பிரதியீட்டு தாக்கத்தை பார்த்தோம்னு சொன்னால் இது எதுல நடக்கும்? முதலாவது இந்த இலத்திரன் நாட்ட பிரதியீட்டு தாக்கம் எந்த சேர்வையில் நடக்கும்னு சொன்னா பென்சீன்ல நடக்கக்கூடியதுதான் இலத்திரன் நாட்ட பிரதியீட்டு தாக்கம். பென்சீன்ல நடக்கக்கூடியதுதான் இலத்திரன் நாட்ட பிரதியீட்டு தாக்கம். பென்சீன் மூலக்கூற்று சூத்திரத்தை பார்த்தால் C6H6 ஆக இருக்கு. 6 கார்பன் 6 ஹைட்ரஜன். இதுல கட்டமைப்பை நம்ம தெளிவா விளங்கணும்னு சொன்னால் 6 கார்பன் அருகோணி வடிவுல 6 கார்பன் என்ன செய்யலாம், கொள்ளலாம். ஒவ்வொரு கார்பன்லையும் ஒவ்வொரு ஐதரசன் காணப்படும். ஒவ்வொரு கார்பன்லையும் ஒவ்வொரு ஐதரசன் காணப்படும். ரைட், அதே போல உள்ளுக்குள்ள இரட்டை பிணைப்பு, பரிவு நிலையில இரட்டை பிணைப்பு என்ன செய்யும், காணப்படும். இரட்டை பிணைப்பு காணப்படும். அப்ப இதுக்குரிய பரிவு கட்டமைப்பு நமக்கு இருந்தால் இந்த பென்சீனை பத்தி விளங்குவோம். இதுக்குரிய பரிவு கட்டமைப்புக்கு இருந்து சொன்னால் அதே செட்டப் நான் என்ன செய்யறேன், இதுக்குரிய பரிவு கட்டமைப்புக்கு இருக்கும் பொழுது ஐதரசன் பிரச்சனை இல்லை, ஐதரசன் அப்படி வரும், ஐதரசன் அப்படி வரும். அப்ப இதுல இந்த பைப்பிணைப்பை அடுத்ததுக்கு கொடுத்தோம்னு சொன்னா, இந்த பைப்பிணைப்பை அடுத்ததுக்கு பரிவு நிலையில 1:1 இந்த பைப்பிணைப்பை என்ன செய்யலாம், வரைஞ்சு கொள்ளலாம். இந்த பைப்பிணைப்பு என்ன செய்யும், ஓரிடப்பாடற்று இவ்வாறு காணப்படும். அந்த பைப்பிணைப்பு ஓரிடப்பாடற்று இவ்வாறு காணப்படும். அந்த பைப்பிணைப்பு எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லல, அது பரிவு நிலையில ஓரிடப்பாடற்று காணப்படும். இப்ப இதுல கார்பனுக்கும் இடையிலான பிணைப்பு, இந்த கார்பனுக்கு இடையிலான பிணைப்பு ஒற்றை பிணைப்போட அடுத்த பைப்பிணைப்பு பரிவு நிலையில காணப்படும். அப்ப இந்த பிணைப்பு நீளம், இந்த கார்பனுக்கும் இடையிலான இந்த பிணைப்பு நீளம் இந்த கார்பனுக்கும் இடையிலான இந்த பிணைப்பு நீளத்தை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால், கார்பனுக்கு இடையிலான பிணைப்பு நீளத்தை ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு தெரியும் பிணைப்பு நீளம் ஒற்றை பிணைப்பு ரொம்ப நீளமானது. அடுத்தது ஒற்றை பிணைப்போட வரக்கூடிய பரிவு, அடுத்து இரட்டை பிணைப்பு, அடுத்து மும்மை பிணைப்பு. அதாவது ஒற்றை பிணைப்பு நீளத்துல உயர்ந்தது, அடுத்தது ஒற்றை பிணைப்போட வரக்கூடிய பரிவு, அடுத்து இரட்டை பிணைப்பு, அடுத்து மும்மை பிணைப்பு. இவ்வாறு இதுல பிணைப்பு நீளங்கள் காணப்படும் சொன்னால், இங்கு கார்பனுக்கு இடையிலான பிணைப்பு ஒற்றை பிணைப்போடு வரக்கூடிய இந்த பரிவு நிலையாக காணப்படுது. ஸோ இந்த பிணைப்பு நீளம் ஒற்றை பிணைப்பை விட சின்னனாகவும் இரட்டை பிணைப்பை விட பிணைப்பு நீளம் உயர்ந்ததாகவும் காணப்படும். இந்த பிணைப்பு நீளம் வரிசை அடிப்படையில இவ்வாறு காணப்படும். ரைட், இப்ப இந்த பென்சீன்ல வரக்கூடிய ஆகவும் அடிப்படையான தாக்கங்களை பார்த்தோம்னா, இது பென்சீன் கட்டமைப்பு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம இது ரெண்டையும் சேர்த்து சுருக்கமாக நம்ம என்ன செய்யலாம், ஒரு பென்சீன் கட்டமைப்பை இந்த ஐதரசனை நம்ம என்ன செய்யலாம், ஐதரசன் உள்ள ஈக்கித்தான் பரிவை காட்டுறது. இவ்வாறும் நம்ம என்ன செய்யலாம், வரைஞ்சு கொள்ளலாம். அப்ப இதுல ஒவ்வொரு மூலையில ஒவ்வொரு உச்சிகள்ல கார்பன் ஈக்குதுங்கிறது விளங்கணும். அந்தந்த கார்பன்ல ஐதரசனும் ஈக்குதுங்கிறத விளங்கணும். அப்ப இதை நம்ம தெளிவா காட்டணுண்டு சுருக்கமா பென்சீன் கட்டமைப்பு இவ்வாறு வரையலாம். தெளிவா அந்த 6 கார்பனையும் 6 ஐதரசனையும் காட்டணுன்ற எந்த தேவையும் இல்லை. ரைட், இப்ப நம்மட நோக்கம் இந்த இலத்திரன் நாட்ட பிரதியீட்டு தாக்கம், பென்சீன்ல நடக்கக்கூடிய இலத்திரன் நாட்ட பிரதியீட்டு தாக்கத்தை விளங்குறது தான் நம்மட நோக்கம். அப்ப இதுல வரக்கூடிய முதலாவது பிரதியீட்டு தாக்கத்தை போறேன். ரைட்டா, அழிச்சு கொள்வோம். தேவையானக்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட்,
பென்சீன்ல நடக்கக்கூடிய முதலாவது அடிப்படையான இலத்திரநாட்ட பிரதியீட்டு தாக்கத்தை பார்த்தோம்னு சொன்னால் இலத்திரநாட்ட பிரதியீட்டு தாக்கத்தை பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது நைத்திரேற்றம் 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 இந்த நைத்திரேற்றத்துல இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு பென்சீனுக்கு சரியா பென்சீனை பார்க்கலாம் தானே ஒவ்வொரு மூலையில ஒவ்வொரு உச்சியில ஒரு கார்பனுக்கும் ஒவ்வொரு ஐதரசன் பிணைப்பும் காணப்படுது. அந்த பென்சீனுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா செறிந்த H2SO4 செறிந்த H2SO4 செறிந்த HNO3 போடுற நேரம் இதுல ரிசோர்ஸ்ல கூடி 50 பாகைசி வெப்பப்படுத்தணும்னு போட்டிக்கு நான் அதையும் போட்டுக்கணும் சரியா. 50 பாகைசி வெப்பப்படுத்துற நேரம் இதுல ஒவ்வொரு உச்சிலையும் ஒவ்வொரு கார்பன் ஒவ்வொரு ஐதரசன் காணப்படுது. ஒவ்வொரு உச்சிலையும் ஒவ்வொரு கார்பன் ஒவ்வொரு ஐதரசன் காணப்படுது. ஏதாவது ஒரு உச்சியில இந்த NO2ங்கிறது சேரும். ஏதாவது ஒரு உச்சியில NO2ங்கிறது சேரும் சரியே. ஏதாவது ஒரு உச்சில இருக்கிற ஐதரசன் அகற்றப்பட்டு ஏதாவது ஒரு உச்சில உள்ள ஐதரசன் அகற்றப்பட்டு இந்த கார்பன்ல உள்ள ஐதரசன் அகற்றப்பட்டு அந்த அகற்றப்பட்ட ஐதரசனுக்கு பதிலாக NO2 இணையம் ஏதாவது ஒன்றுல அப்படின்னு சொல்றேன். அப்ப இதுட பொறிமுறையை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இதுல 4 வகை இலத்திரநாட்ட பிரதியீட்டு தாக்கத்துல 4 வகையான அடிப்படை தாக்கம் இருக்குது. அதுல ஒவ்வொரு 4க்குரிய பொறிமுறையும் ஒரே கன்செப்ட்ல தான் வரும் சரியா. ஒரே கன்செப்ட்லாம் வரும் சரி. நம்ம இதை முதலாவது இதுல பொறிமுறையை பார்ப்போம். இதுல பொறிமுறை முதலாவது ஸ்டெப்ல என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த இலத்திரன் நாடி எவ்வாறு உருவாகுங்கிறத நம்ம என்ன செய்யணும் காட்டி கொள்ளணும். இலத்திரன் நாடி எவ்வாறு உருவாகும் இந்த H2SO4 போடப்படுற இந்த H2SO4வும் இந்த HNO3 போடப்படுற HNO3 நம்ம எப்படி வரைஞ்சு கொள்ளலாம். HNO3 இவ்வாறு வரைஞ்சு கொள்ளலாம் தானே. OH இதுல கட்டமைப்பு வரையில யாருக்கும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். மைனஸ் இதுல பிளஸ் HNO3 கட்டமைப்பை இவ்வாறு வரைஞ்சு கொள்ளலாம். அப்ப நான் HNO3 கட்டமைப்பை கீறித்தான் இதுல நான் விளக்கப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. அந்த பொறிமுறை எழுதுற நேரம் HNO3 கட்டமைப்பை கீறித்தான் விளக்கப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. இதுல என்ன சொல்ல வாரேன்னு சொன்னால் இந்த HNO3 உள்ள இதை நான் ரெண்டா உடைச்சு காட்டுறேன். என்ன இந்த OH பிணைப்பும் உங்கள உள்ள NO2ங்கிறதையும் நான் பிரிச்சு காட்டுறேன். நைதரசனோட OH பிணைப்பும் இந்த NO2ன்னு சொன்னா டபுள் பண்ட் O அதே போல சிங்கிள் பண்ட் O அது இருக்குதுன்னு நம்ம விளங்கிக்கலாம். அப்ப HNO3 அந்த கட்டமைப்பை நான் எவ்வாறு எழுதி கொள்வேன்னு சொன்னால் கட்டமைப்பை OH NO2 இதுல உள்ள HNO3 உள்ள அந்த OH பிணைப்பை வேறுபடுத்தி காட்டுறேன். அதுக்கு விளங்குதான் முதலாவது படிமுறையில இந்த HNO3 எழுதாம HNO3 ஒரு OH பிணைப்பிக்கு அந்த OH பிணைப்பை நான் என்ன செய்யறேன் வேறுபடுத்தி காட்டுறேன். அப்ப இதை போற நேரம் என்ன விளைவாக்கப்படும் சொன்னால் இது ஒரு அமிலம் வண்ணமிலம் H+ இழந்து அந்த H+ இழக்கிறத பொறிமுறையில அம்புக்குறியால காட்டணும்னு அவசியம் இல்லை. இது H+ இழந்து HSO4- ஆக மாற இது H+ இழந்து HSO4- ஆக மாற இதுல இழக்கப்படுற H+ இந்த தனிச்சோடி இந்த ஒட்சிசன்ல உள்ள அந்த HNO3 உள்ள OH பிணைப்பை உருவாக்கக்கூடிய ஒட்சிசன்ல உள்ள இந்த தனிச்சோடி இந்த HNO3 உள்ள OH பிணைப்பை உருவாக்கக்கூடிய ஒட்சிசன்ல உள்ள தனிச்சோடி இங்க இழக்கப்படுற H+ எடுத்து இவ்வாறு ஒரு சேர்வையை உருவாக்கும். இந்த H+ இங்க இழக்கப்படுற H+ இழக்கப்பட்ட HSO4- அந்த இழக்கப்படுற H+ ஓட இந்த OH உள்ள தனிச்சோடி பிணைப்பை உருவாக்கும். இங்கால NO2 மிஞ்சும். இதுல ஒரு தனிச்சோடி தான் நிலை.
இங்க உள்ள ஒரு தனிச்சோடி இங்க உள்ள H+ இலக்கப்பட்ட H+ ஓட பிணைப்பை உருவாக்கி. அடுத்த கட்டமாக இதுல உள்ள ஏற்றத்தை பார்த்தோம்னு சொன்னால் இதுல உள்ள ஏற்றம் ஒக்சிஜன்ல 6 இலத்திரன் நீக்க வேண்டிய இடத்துல 2 3 5 தான் நீக்குது. அப்ப 6 நீக்க வேண்டிய இடத்துல 5 நீக்கிறதால இந்த ஒக்சிஜன்ல பிளஸ் ஏற்றம் வரும். இந்த பிளஸ் ஏற்றத்தை சீராக்கி நீராகற்றம் செஞ்சு இந்த பிளஸ் ஏற்றத்தை சீராக்குறதுக்காக வேண்டி இந்த பிணைப்பு வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அந்த பிணைப்புல உள்ள இந்த 2 இலத்திரன், இந்த பிணைப்புல எத்தனை இலத்திரன் நீக்கி, இந்த பிணைப்புல 2 இலத்திரன், இந்த 2 இலத்திரனையும் சேர்த்து பிணைப்புல உள்ள 2 இலத்திரனையும் சேர்த்து இந்த ஒக்சிஜன் எடுத்துக்கொள்ளும். அப்ப 2 இலத்திரனையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்கிறதால நான் என்ன செய்யறேன், முழு அம்புக்குறி பயன்படுத்துறேன். இந்த பிணைப்புல உள்ள 2 இலத்திரனையும் சேர்த்து ஒக்சிஜன் எடுத்துக்கொண்டு அப்ப ஒக்சிஜன்ல இலத்திரன் பற்றாக்குறை காரணமாக அப்ப இந்த இலத்திரன் பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்பட்டு இது தனியாக்கப்படும். அப்ப இங்க வந்து திரும்ப NO2ல இலத்திரன் பற்றாக்குறை வரும். சரியா? அப்ப நான் இதை ஒரே வரியில் எழுதுறேன். HSO4 மைனஸ் அப்படி இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும். சரியா? இங்க இந்த H+ அகற்றப்பட்ட HSO4 மைனஸ் அப்படி, இதை பார்த்து தான் இப்ப இங்கால எழுதுறேன். அப்ப HSO4 மைனஸ் அப்படி இருக்கட்டும். இதுல உள்ள இலத்திரனானது இலத்திரன் பற்றாக்குறையான இந்த நேரேற்றம் உள்ள இதுக்கு அப்படி ஃபுல்லா போகப்படும். அப்ப இதுல H2O விளைவாக்கப்பட்டு இலத்திரன் எடுக்கப்பட்ட H2Oங்கிறது விளைவாக்கப்பட்டு இங்க நைதரசன்ல இலத்திரன் பற்றாக்குறை வரும். ஏன்னா இந்த 2 இலத்திரனையும் சேர்த்து தான் எடுக்கும். அப்ப இலத்திரன் பற்றாக்குறை வரத்தால NO2+ இந்த இலத்திரன் நாடி என்ன செய்யும், உருவாகும். NO2+ இந்த இலத்திரன் நாடி உருவாகும். அப்ப முதலாவது படிமுறையில எவ்வாறு அந்த இலத்திரன் நாடி உருவாகுங்கிறத தெளிவா காட்டணும். இப்ப இதுல கூட நம்ம இன்னும் விளக்கம் கொடுக்கலாம். இதுல H+ கலெக்டப்படுறது நான் நேரடியா இதுல H+ கலெக்டப்படுறது சொல்லல. H2SO4 சொன்னா கரைசல் நிலையில H+ நேரடியாக கலட்டப்படும். அந்த கலட்டப்படுற H+ தான் இதோட இணையுது. அந்த இணைஞ்சு வரக்கூடியதுல தான் இங்க ஒக்சிஜன்ல இலத்திரன் பற்றாக்குறை காரணமாக பிளஸ் ஏற்றம் வருது. பிளஸ் ஏற்றத்தை நிவர்த்தி செய்யும் மூலமாக இங்க இலத்திரன் இங்க உள்ள பிணைப்பு இலத்திரனை இந்த ஒக்சிஜன் எடுத்து இந்த பிளஸ் ஏற்றங்கள் நடுநிலையாகப்பட்ட H2 நீர் அகற்றப்படுது. இங்கால இலத்திரன் பற்றாக்குறை வரத்துல NO2+ இந்த ஏற்றம் வருது. அப்ப அதுதான் நம்மட இலத்திரன் நாடியாக இருக்கு. NO2+ தான் நம்மட இலத்திரன் நாடியாக இருக்கு. ரைட். ரெண்டாவது படிமுறையில இது முதலாவது படிமுறை. ரெண்டாவது படிமுறையில இந்த பென்சீனோட சரியா, பென்சீன்ல நமக்கு தெரியும் 3 பை பிணைப்புகள் இருக்கு. ஒவ்வொரு உச்சிலையும் கார்பன் இருக்குது. அதே போல ஒவ்வொரு உச்சியோட கார்பன் மீது அந்த கார்பனோட ஒரு ஐதரசன் பிணைப்புல ஈடுபட்டிருக்குதுன்னு நமக்கு தெரியும். அப்ப உருவாக்கப்பட்ட அந்த NO2+ உருவாக்கப்பட்ட இந்த இலத்திரன் நாடி NO2+ இதுல உள்ள 3 பை அதாவது 3 பை பிணைப்புகள் இது. ஏதாவது ஒரு பை பிணைப்பு இந்த பென்சில்ல காணப்படக்கூடிய ஏதாவது ஒரு பை பிணைப்பு இதோட என்ன செய்யும், பிணைப்பை ஏற்படுத்த எத்தனைக்கும். சோ இதை நீங்க குறிச்சு காட்டணும். இதுல உள்ள நான் இந்த பை பிணைப்பை காட்டுறேன், ஏதாவது ஒண்ணு நீங்க காட்டணும். அப்ப இதுல உள்ள ஏதாவது ஒரு பை பிணைப்பு இதோட NO2+ இலத்திரனானது பற்றாக்குறையை நோக்கி போகுது. இதை கூட இங்க உள்ள பிணைப்பு இலத்திரனானது பற்றாக்குறையான ஒக்சிஜன் நோக்கி போகுது. அப்ப இங்க உள்ள பை இலத்திரனானது இலத்திரன் பற்றாக்குறையான NO2+ நோக்கி போகுது. அப்ப என்ன செய்யுது, பிணைப்பை ஏற்படுத்தி எத்தனிக்கிற சந்தர்ப்பத்துல இந்த NO2 ஆனது இதுல ரெண்டு இடத்துல கார்பனிக்கு இந்த பிணைப்போடு சம்பந்தப்படக்கூடிய இந்த பை பிணைப்போடு சம்பந்தப்படக்கூடிய 2 இடம் இது. இங்கனையும் கார்பனிக்கு அந்த NO2 ஆனது இதுல ஏறுமா அது உங்களோட இஷ்டம். எந்த பை பிணைப்பை கொடுக்குறீங்களோ, எந்த பை பிணைப்பு இலத்திரனை அந்த இலத்திரன் நாடி கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க NO2 எங்க ஏத்தலாம் அல்லது இங்க ஏத்தலாம். சரியா? இந்த பை பிணைப்பை கொடுக்கறதால இந்த கார்பன் அல்லது இந்த கார்பனை நீங்க என்ன செய்யலாம், ஏத்தலாம். அப்ப விளைவு அம்புக்குறி தான் இது. விளைவு அம்புக்குறியில விளைவுல என்ன வரும்னு சொன்னால் இந்த NO2 நான் கீழே கொடுக்குறேன், நீ விரும்பினா மேலேயும் கொடுக்கலாம். ஆனா மத்த கார்பன்ல கொடுக்கல. ஏன்னா இந்த பை பிணைப்பைத்தான் இந்த பை பிணைப்பு இலத்திரன் அங்க NO2+ ஓட பிணைப்பை ஏற்படுத்த எத்தனை.
அடுத்த ரெண்டையும் நான் சொல்லல, அடுத்த ரெண்டை சொன்னா அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க. சரியா? ரைட். அப்ப நான் என்ன செய்யறேன், இத விளைபொருளை இவ்வாறு வரைஞ்சு கொள்றேன். இத விளைபொருளை எவ்வாறு வரைஞ்சு கொள்றேன்டா, இந்த பையில எந்த மாற்றமும் இல்லை, இந்த பையிலையும் எந்த மாற்றமும் இல்லை. அப்ப இந்த NO2 பிளஸ் வந்து நான் இந்த கார்பன் அல்லது இந்த கார்பனோட சேர்த்து எழுதலாம். நான் இந்த கார்பனோட எழுதுறேன், ஒண்ணுல தான் எழுதணும், இது அல்லது இதுல எழுதலாம். நான் இந்த கார்பனோட எழுதுறேன். சரியா? அப்ப NO2 இந்த கார்பன்ல எழுதினால் எந்த கார்பனோட இந்த NO2 இந்த பை பிணைப்பு இலத்திரன்களால தான் இங்க பிணைப்பு உருவாக்கப்பட்டு. அப்ப இந்த பை பிணைப்பு இலத்திரன் இங்க வந்து கதைக்கிட்டு வழங்கணும். இந்த பை பிணைப்பு இலத்திரன் இதோட நைதரசனோட பிணைப்பை ஏற்படுத்தி. அப்ப இங்க இந்த பை பிணைப்பு காணப்படாது, அந்த பை பிணைப்பை தான் நாங்க கொடுத்துனா NO2 ஜாயின் பண்ணிட்டேன். அப்ப இங்க பை பிணைப்பு காணப்படாது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இப்ப எந்த கார்பனோட இந்த NO2 போய் ஜாயின் ஆக்குறோமோ, எந்த கார்பனோட NO2 போய் ஜாயின் ஆகுறோமோ அந்த கார்பன்ல உள்ள ஐதரசனை நீங்க காட்டணும், ஸ்பெஷலி காட்டணும். இந்த கார்பனோட நான் NO2 ஜாயின் ஆக்கி இருந்தால் இந்த கார்பன்ல உள்ள ஐதரசனை காட்டணும். அப்ப ஒவ்வொரு உச்சிலையும் கார்பன் நீக்குது, ஐதரசன் நீக்கி. இப்ப நான் எந்த கார்பனோட NO2 ஜாயின் ஆக்குறனோ அந்த கார்பன்ல உள்ள ஐதரசனை நீங்க என்ன செய்யணும், காட்டணும். ரைட். அப்ப காட்டுனா அடுத்த பிரச்சனை என்ன பிரச்சனை, இதுல இந்த கார்பன்ல இங்க இலத்திரன் பற்றாக்குறை வரும். ஏன்டா இங்க ஒரு கார்பன் நீக்குது, இந்த கார்பனுக்கு இடையில ஒரு பிணைப்பு, இந்த கார்பனுக்கு இடையில இன்னொரு பிணைப்பு, ரெண்டு. இந்த கார்பனுக்கும் மறைக்கப்பட்ட ஒரு ஐதரசன் நீக்குது, அந்த ஐதரசனுக்கு இடையில 3 பிணைப்பு. அப்ப கார்பன்ல 4 இலத்திரன் நீக்க வேண்டிய இடத்துல 3 பிணைப்பு 3 இலத்திரன் நீக்குதுன்னு சொன்னாங்க. நேரேற்றம் ஒன்று உருவாகும். கவனம், இங்க நேரேற்றம் உருவாகும். சரியா? ரைட். இப்ப இது இரண்டாவது படிமுறையில இவ்வாறான ஒரு மூலக்கூறு செட்டப் கொண்ட நீங்க என்ன செய்யணும், காட்டிக்கொள்ளணும். இப்ப நைத்திரேற்றத்துக்குரிய பொறிமுறை கேட்டா இவ்வாறு எழுத பழகிக்கொள்ளுங்க, அழகா விளங்கி எழுதலாம். மூணாவது படிமுறையில இங்க உருவாக்கப்பட்ட இந்த பென்சீன் மூலக்கூறு, பென்சீன் இடைநிலை மூலக்கூறு இங்க வந்து உருவாக்கப்பட்ட மூலக்கூறை தான் நான் வரைகிறேன். இங்க ஐதரசன் நீக்குது, இங்க வந்து NO2 ஈகுது. இது என்ன தெரியுமா செய்யும், முதலாவது படிமுறையில விளைவாக்கப்பட்ட HSO4 மைனஸ் ஈகுது. முதலாவது படிமுறையில விளைவாக்கப்பட்ட HSO4 மைனஸ் ஈகுது. இந்த HSO4 மைனஸோட அப்ப HSO4 மைனஸ்னா அதுல HSO4 மைனஸ்னா இலத்திரன் ஏதோ ஒரு ஒட்சிசன்ல மிகையாக காணப்படுது. அந்த மிகையாக காணப்படக்கூடிய ஒட்சிசன்ல உள்ள இலத்திரன் என்ன தெரியுமா செய்யும், இங்க வந்து இதுல உறுதித்தன்மையை பேன்றதுக்காக வேண்டி இதுல பைப்பிணைப்பை உருவாக்கணும் எகைன். சோ இந்த இங்கன உள்ள 2 இலத்திரனும் என்ன, இந்த பிணைப்புல உள்ள இந்த 2 இலத்திரனும் இந்த கார்பனுக்கு இடையில பிணைப்பை ஏற்படுத்த ஓடுனா இங்க H+ உருவாகும். அந்த H+ போட்டு காட்டணும்னு அவசியம் இல்லை. இந்த 2 இலத்திரன் போனா இங்க தனியாக்கப்படுற மாதிரி தானே. இந்த ஐதரசன் வந்து இந்த கார்பன்ல உள்ள ஐதரசன் வந்து என்ன செய்யும், தனியாக்கப்படுற மாதிரி தானே. இந்த தனியாக்கப்படுற ஐதரசன் அதாவது H+ நோக்கி இங்க மிகையாக காணப்படுற ஒட்சிசன்ல மிகையாக காணப்படக்கூடிய அந்த தனிச்சோடி என்ன செய்யுமா செய்யும், பிணைப்பை ஏற்படுத்த கிடைக்கும். விளைவாக நமக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னால், விளைவாக அம்புக்குறி விளைவாக என்ன கிடைக்கும், விளைவாக இந்த 2 இலத்திரனும் இங்க உறுதித்தன்மையை பெறறதுக்காக வேண்டி இங்க பைப்பிணைப்பை எகைன் உருவாக்கப்பட்டும். இந்த NO2 பிரதியிடப்படும். இந்த ஐதரசனை கலட்டின ஐதரசனை இங்க HSO4 மைனஸ் சேர்ந்து H2SO4 உருவாக்கும். மூன்றாவது படிமுறையில நமக்கு தேவையான NO2 வந்து ஒண்ணுக்கு பதிலாக ஒரு ஐதரசனை கலட்டி விட்டு NO2 வந்து என்ன செய்யுது, ஜாயின் ஆகுது. அப்ப இந்த கார்பன்ல உள்ள ஐதரசன் கலட்டப்பட்டு
இந்த கார்பன்ல NO2ங்கிறது ஜாயின் ஆகுது. அப்ப இலத்திரன் நாட்ட பிரதியீட்டு தாக்கத்துல நைட்ரேற்றத்துக்கு இந்த 3 படிமுறையும் தெளிவா விளங்கினால், சரியா, பாடமாகத்தையில ஒரு செட்டப்பா ஒரு தெளிவான முறையில விளங்கினால் நம்ம என்ன செய்யலாம், அடுத்தடுத்த தாக்கத்துக்குரிய என்ன இலத்திரன் நாட்ட பிரதியீட்டு தாக்கத்துல வரக்கூடிய அடுத்தடுத்த தாக்கத்துக்குரிய பொறிமுறையையும் நம்ம என்ன செய்யலாம், ஈஸியா விளங்கிக் கொள்ளலாம். இதே 3 படிமுறை இதே மாதிரி நான் சொல்லி காட்டுறேன் பாருங்க. ஈஸியா நம்ம என்ன செய்யலாம், ஞாபகம் வச்சு கொள்ளலாம். பாடமாக தேவையில்லை, ஒன்றுக்குள்ள ஒன்று தொடர்போட நம்ம என்ன செய்யணும், ஒரு லொஜிக்கலி அதை விளங்கி வச்சுக்கணும்னு சொன்னால் நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சு கொள்ளலாம். அப்ப நைட்ரேற்றம் அதுக்குரிய விளைவு எப்படி எழுதுறது, அதுக்குரிய பொறிமுறை எவ்வாறு அமையுங்கிறத நான் என்ன சொல்லிட்டேன், இப்ப சொல்லிட்டேன். அடுத்து அட்கைலேற்றதுக்கு போ. அட்கைலேற்றதுக்கு போ. அட்கைலேற்றதுக்கு போ. அட்கைலேற்றத்துல ரெண்டாவது அட்கைலேற்றம். ரெண்டாவது அட்கைலேற்றம். அட்கைலேற்றத்துல பார்த்தோன்னு சொன்னால் அட்கைலேற்றத்துல அதாவது பிரிடல் கிராவ் அட்கைலேற்றம் சொல்லுவோம். சரியா, ஒரு ஆர்சிஎல் கூட்டத்துக்கு இதுல என்ன நடக்குதுன்னு முதலாக விளங்குவோம். ஒரு பென்சீனுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னால், பென்சீனுக்கு ஒரு ஆர்சிஎல் கூட்டத்தை போடுற நேரம், ஆர்சிஎல் கூட்டம் ஒரு அட்கைல் ஏலைட்டு, சரியா, அட்கைல் ஏலைட்டுன்னு நான் ஒரு CH3Cl சொல்றேனே, அட்கைல் ஏலைட்டு CH3Cl போற நேரம் இதுல ஏதாவது ஒரு கார்பன்ல உள்ள ஐதரசன் அகற்றப்பட்டு ஏதாவது, சரியா, இதுல அட்கைல் ஏற்றத்துல வெறும் RCl போட்டா மட்டும் போதாது. நம்ம நைட்ரேற்றத்துல கொன் H2SO4 கொன் HNO3 போட்டு 50 பாகைசி வெப்பப்படுத்துற நேரம் தான் அந்த விளைவை விளைவை தந்துச்சு. அதே மாதிரி இந்த அட்கைலேற்றத்துக்கு RClோட சேர்ந்து ஒரு அதாவது அட்கைலேட்டோட சேர்ந்து நீரற்ற AlCl3 போடணும். நீரற்ற AlCl3 போடணும். அப்ப இதை போற நேரம் தான் நம்மட இலத்திரன் நாடிய, அப்ப இலத்திரன் நாட்ட பிரதியீட்டு தாக்கத்துல மெயின் வந்து நம்மட இலத்திரன் நாடி, இந்த இலத்திரன் நாடியை உருவாக்கணுமாக இருந்தால் அங்க H2SO4 போட்டு தான் இலத்திரன் நாடியை உருவாக்கணும். அதே போல அங்க நீரற்ற AlCl3 போட்டு நம்ம என்ன செய்யணும், இலத்திரன் நாடியை உருவாக்கணும். போற நேரம் இந்த ஆர் கூட்டம், இந்த Cl கலட்டப்பட்டு இங்க ஏதாவது ஒரு கார்பன்ல உள்ள ஐதரசன் கலட்டப்பட்டு ஆர் கூட்டம் என்ன செய்யும், இணையும். ஆர் கூட்டம் இணையும். நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த கார்பன்ல உள்ள ஐதரசன் கலட்டப்பட்டு இங்க ஆர் கூட்டம் இணையுது. இங்க உள்ள குளோரினும், இங்க பலன்ஸா மிஞ்சிற குளோரினும் கலட்டப்பட்ட ஐதரசனும் சேர்ந்து இங்க HCl விளைவாக்கப்படும். சரியா, ரைட். இப்ப நான் என்ன சொல்ல வரேன், இதுல பொறிமுறை எவ்வாறு, உதாரணத்துக்கு ஒரு பென்சீனுக்கு நம்ம என்ன செய்யறோம், ஒரு CH3Cl போடுறோம். சின்ன நான் வச்சு சொல்றேன், எப்படி வந்தாலும் பொறிமுறையாய்க்கலாம் விளைவாய்க்கலாம், நம்ம என்ன செய்யலாம், எழுதி கொள்ளலாம். CH3Clோட நீரற்ற AlCl3 போட்டோம்னு சொன்னால், இதுல ஒரு ஐதரசன் அகற்றப்பட்டு அதுக்கு பதிலாக இந்த CH3 கூட்டம், இந்த R கூட்டம் வந்து என்ன செய்யும், ஜாயின் ஆகும். அதுக்கு பதிலாக இந்த CH3 இந்த R கூட்டம் வந்து என்ன செய்யும், ஜாயின் ஆகும். இந்த அகற்றப்பட்ட Clலும் இங்க பேலன்ஸா மிஞ்சிற Clலும் அகற்றப்பட்ட ஐதரசனும் சேர்ந்து இங்க HCl விளைவாக்கப்படும். சரியா, HCl விளைவாக்கப்படும். இதுல பொறிமுறையை பார்த்தோன்னு சொன்னா நைட்ரேற்றத்துக்கு என்ன கதைச்சோமோ அதே கதை தான் இங்கே. முதலாவது படிமுறையில அந்த இலத்திரன் நாடியை உருவாக்கணும் தானே. அப்ப முதலாவது படிமுறையில பொறிமுறை எழுதுறேன். அப்ப பொறிமுறை எழுதுறேன் பாருங்க. இந்த பொறிமுறையில முதலாவது படிமுறையில இலத்திரன் நாடியை உருவாக்கணும். அப்ப நான் இதை வச்சு எழுதி காட்டுறேன். CH3 CH2Cl எப்படி வந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும், அது தெரியணும். அப்ப இந்த இதுக்கு சொல்லி தனியா அடுத்த சொல்ல இல்லைண்டா அப்படிலாம் சொல்றீங்க. ஆர் கூட்டம் என்ன ஆர் கூட்டம் வந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்தணும் பொறிமுறை. சரியா, ரைட். நான் இந்த CH3Cl வச்சு எழுதி காட்டுறேன். இப்போ CH3Cl வச்சு எழுதினால் முதலாவது என்ன செய்யும், இலத்திரன் நாடி எவ்வாறு உருவாக்கப்படும் சொன்னா இந்த CH3Cl இது, இந்த CH3Cl அதே போல AlCl3 CH3Cl AlCl3
இதுல வந்து அலுமினியத்தை பொறுத்த மட்டும் இதுல ஒரு வெற்று ஓபிட்டல் காணப்படும். அலுமினியத்தை பொறுத்த மட்டும் இல்ல, அலுமினியத்துல 3 குளோரின் தான் 6 இலத்திரன். அப்ப வெற்று ஓபிட்டல் காணப்படும். சரியா, வெற்று ஓபிட்டல் காணப்படும். அப்ப இதுல உள்ள தனிச்சோடி என்ன செய்யணும் சொன்னால், இதுல உள்ள தனிச்சோடி என்ன, குளோரின்ல உள்ள தனிச்சோடி, இந்த குளோரின்ல உள்ள தனிச்சோடி இந்த பிணைப்புட இலத்திரனை சேர்த்து கலட்டி இந்த தனிச்சோடி என்ன தெரியுமா செய்யும், பிணைப்பு இலத்திரனை சேர்த்து கலட்டி இதோட ஒரு ஈதட் பிணைப்பை உருவாக்க எத்தனைக்கும். அப்ப இதுல இந்த பிணைப்பு இலத்திரனை சேர்த்து இது கலட்டி எடுத்துரும். இந்த பிணைப்புல உள்ள இந்த 2 இலத்திரனை சேர்த்து என்ன செஞ்சிடும், குளோரின் வந்து கலட்டி எடுத்துரும். மின்னத்தன்மை உயர்வாகையால் அதோட சேர்ந்துங்கள வெற்று ஓபிட்டலை நீக்கிறதால Cl மைனஸை ஃபார்ம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இந்த வெற்று ஓபிட்டலோட ஒரு ஈதட் பிணைப்பை ஏற்படுத்தி தனிச்சோடி மிகையாக காணப்படும். இதை கலட்டி எடுக்கிறதால இங்க பிணைப்பை ஏற்படுத்தி முடிச்சிடும். முதலாவது படிமுறையில இங்க 2 இலத்திரன் சேர்ந்து கலட்டப்படுறதால இங்க வந்து கார்பன்ல இலத்திரன் பற்றாக்குறை வந்து அதுல இலத்திரன் நாடியான CH3+ இலத்திரன், அதாவது பிளஸ் வந்து ஐதரசன்ல இல்ல கார்பன்ல 3 ஐதரசன் பிணைப்புல ஈக்க இந்த பிளஸ் வந்து கார்பன்ல உள்ள பிளஸ் காணமை நான் மேல போட்டிக்கிறேன். அப்ப இந்த CH3+ என்றால் இவ்வாறு விளங்கிக் கொள்ளும். இந்த இலத்திரன் நாடி என்ன செய்யும், உருவாகிறோம். இந்த Cl அதாவது அங்க Cl அல்ல, இந்த 2 இலத்திரனை சேர்த்து கலட்டி எடுத்து அங்க ஜாயின் ஆகுது. அப்ப இந்த Cl மைனஸும் இந்த AlCl3 சேர்ந்து இங்கால AlCl4 மைனஸ் உருவாக்கும். அப்ப நாம் முதலாவது படிமுறையில நமக்கு தேவையான இலத்திரன் நாடி என்ன செஞ்சிட்டோம், உருவாகிட்டோம். அங்க மேல NO2+ இந்த இலத்திரன் நாடியை உருவாக்குன மாதிரி இங்கே நம்ம என்ன செஞ்சிட்டோம், இலத்திரன் நாடியை உருவாக்கிட்டோம். ரெண்டாவது படிமுறையில நம்ம பென்சீனை எடுத்து ரைட், பென்சீன்ல 3 பைப்பிணைப்புகள். இந்த உருவாக்கப்பட்ட இந்த இலத்திரன் நாடி CH3+ இந்த இலத்திரன் நாடி இதே ரைட், இரண்டுக்கும் இடையில தாக்கம் நடக்க போகுது. அங்க என்ன சொன்னனோ, அங்க உருவாக்கப்பட்ட NO2+ மாதிரி இங்க CH3+ சொல்றேன். அங்க என்ன சொன்னா அதே மாதிரி இதுல 3ல ஏதாவது ஒரு பைப்பிணைப்பு அந்த இலத்திரன் நாடியோட பிணைப்பை ஏற்படுத்த எத்தனிக்கும். அப்ப இந்த பைப்பிணைப்பு இலத்திரன் நாடியோட பிணைப்பை ஏற்படுத்த எத்தனிக்கிறதால ரைட், இங்க இந்த பைப்பிணைப்புலயோ மாற்றம் இல்லை, ஏதோ ஒன்று நான் இதை வச்சுதான் சொல்லிட்டு வரேன். அப்ப இந்த பைப்பிணைப்போடு சம்பந்தப்பட்ட 2 கார்பன்ல ஏதாவது ஒரு கார்பன்ல இந்த CH3 அந்த கூட்டம் வந்து என்ன செய்யும், சேரும். CH3 அந்த இலத்திரன் நாடி கூட்டம் வந்து சேரும். அப்ப சேர நேரம் நான் CH3 கூட்டம் சேருதுன்னு வைப்பேன். எந்த கார்பன்ல அந்த CH3 சேருதோ அந்த கார்பன்ல உள்ள ஐதரசனை நம்ம குறிச்சு காட்டணும். குறிச்சு காட்டின அடுத்த பிரச்சனை என்ன, இந்த கார்பன்ல ஏற்கனவே இந்த பிணைப்பு ஈந்தத்தாலதான் அந்த கார்பன் நடுநிலையாக இருந்தது. இப்ப இந்த பிணைப்பு அங்கால இந்த பிணைப்பு இலத்திரன் ரெண்டும் எங்க போகுது, இந்த பிணைப்பு இலத்திரன் ரெண்டும் இந்த CH3யோட பிணைப்பை ஏற்படுத்துறதுக்காண்டி போறதால இந்த பிணைப்பு இலத்திரன் ரெண்டும் CH3யோட இந்த பிணைப்பு இலத்திரன் ரெண்டு தான் இங்க வந்து இந்த பிணைப்புக்கு வந்து பிணைப்பை ஏற்படுத்த போறதால, சரியா, இந்த 2 இலத்திரன் தான் இங்க வந்து பிணைப்பை ஏற்படுத்த போறதால இங்க இலத்திரன் பற்றாக்குறை வந்து இங்க வந்து ஒரு நேரேற்றம் உருவாகும். சரியா, ரைட், இங்க ஒரு நேரேற்றம் உருவாகும். அப்ப ஏதாவது ஒரு கார்பன்ல இணையும் அந்த இலத்திரன் நாடி மத்த கார்பன்ல நேரேற்றம் உருவாகும். சரியா, ரைட், செட்டப் எல்லாம் இங்க நினைக்கிறேன். மூணாவது படிமுறையில இந்த உருவாக்கப்பட்ட இந்த இடைநிலை விளைபொருளான இப்படிதானே இது ஐதரசன் CH3 இதுல பிளஸ் ஏற்றமி, ஐதரசன் CH3 இதுல பிளஸ் ஏற்றமி. இப்ப இதுல நமக்கு தெரியும்
ஏற்கனவே முதலாவது படிமுறையில் அங்க HSO4 மைனஸ்னு கழிச்ச மாதிரி என்ன முதலாவது படிமுறையில HSO4 மைனஸ்னு கழிச்ச மாதிரி இதுல AlCl4 மைனஸ் இந்த AlCl4 மைனஸ் என்ன தெரியுமா செய்யும் அங்க HSO4 மைனஸ் கழிச்ச அதே விஷயம் AlCl4 மைனஸ் AlCl4 மைனஸ் என்ன தெரியுமா செய்யும் AlCl4 மைனஸ் என்ன செய்யும் இந்த AlCl4 மைனஸ் என்ன செய்யும் சொன்னால் சரியா இந்த AlCl4 மைனஸ் என்ன செய்யும் சொன்னால் இப்ப நமக்கு தெரியும் இதுல உறுதி குறைவாக காணப்படுது நேரேற்றம் காணப்படுறதால அப்ப இந்த பிணைப்புல உள்ள 2 இலத்திரனும் அங்க கொடுக்கப்பட்ட மாதிரி இந்த பிணைப்புல உள்ள 2 இலத்திரன் இங்க பை பிணைப்பை உருவாக்குறதுக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி பை பிணைப்பை உருவாக்குறதுக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி இங்கேயும் கொடுக்கப்படும் இங்க ஐதரசன் அப்ப 2 இலத்திரனும் கொடுக்கப்படுறதால முலாம்புக்குரிய போடுறேன் முலாம்புக்குரிய போடுறேன்னா அந்த பிணைப்புல உள்ள 2 அங்கால போகுது அதான் அதுல அர்த்தம் அப்ப இது என்ன இங்க பிணைப்பு இந்த பை பிணைப்பு உருவாக்குறது போகுது அப்ப இதுல இலத்திரன் பற்றாக்குறை வந்து நேரேற்றம் உருவாகுது அந்த நேரேற்றம் இங்க உள்ள Cl மைனஸ் இங்க Cl மைனஸ் இதுல ஒரு Cl மைனஸ் இருக்குமே அது இந்த Cl மைனஸும் AlCl4 மைனஸ்ல உள்ள Cl மைனஸும் இங்க உள்ள H பிளஸும் சேர்ந்து HCl ஃபார்ம் பண்ணும் சரிங்களா இந்த இங்க உள்ள Cl4 மைனஸ் இங்க H பிளஸும் சேர்ந்து இங்க HCl ஃபார்ம் பண்ண இங்கால Cl மைனஸ் கலந்து போக AlCl3 பேலன்ஸா மிஞ்சும் AlCl3 மிஞ்சும் இதுல விளைபொருள் இது கலட்டப்பட்டு இங்க பைப்பிணைப்பு உருவாக்கப்பட்டு நமக்கு தேவையான இறுதி விளைபொருள் கிடைச்சிரும் நமக்கு தேவையான இறுதி விளைபொருள் CH3 என்ன செஞ்சிடும் கிடைக்கும் நமக்கு தேவையான இறுதி விளைபொருள் CH3 கிடைக்கும் அப்ப அதே மூணு படிமுறையினூடாக இந்த அட்கைலேற்றத்தை நான் என்ன செஞ்சேன் விளக்கப்படுத்தினேன் அதே போல ஏசைலேற்றத்தை பார்ப்போம் ரைட் இது விளங்கி நம்புறேன் நோட் பண்ணிக்கொள்ளுங்க ரைட் ஏசைலேற்றத்தை பார்த்தால் நோட் பண்ணிக்கொள்ளுங்க நிப்பாட்டி வச்சு நோட் பண்ணதான் ரைட் மூணாவது ஏசைலேற்றமும் அதே மாதிரி தான் ஏசைலேற்றமும் ஒரு பென்சீனுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் ஒரு பென்சீனுக்கு RCOCl கூட்டத்தை போட போறோம் RCOC அமில குளோர் சரியா RCOCl போட போறோம் நீரற்ற கட்டாயம் இதையும் போட்டுறோம் நீரற்ற AlCl3ஐயும் போட்டுறோம் நீரற்ற AlCl3ஐயும் போட்டுறோம் RCOClோட நீரற்ற AlCl3ஐ போட்டோம்னு சொன்னா இதுல என்ன விளைவாகும் இந்த குளோரின் கலட்டப்பட்டு இதுல ஒரு ஐதரசன் கலட்டப்பட்டு இந்த HCl விளைவாகும் இங்க என்ன செய்யும் குளோரின் கலட்டப்பட்டு அதுல உள்ள ஐதரசனும் கலட்டப்பட்டு இதுல கார்பன் இதுல ஐதரசன் 6 ஐதரசன்ல ஒன்று கலட்டப்பட்டு இந்த ஐதரசன் இந்த குளோரினும் HCl ஃபார்ம் பண்ணும் இந்த கார்பன் எந்த கார்பன்ல உள்ள ஐதரசன் கலட்டப்பட்டிருக்கோ அதுல போய் ஜாயின் ஆகும் அப்ப ஒன்று கலட்டப்பட்டு இன்னொன்று பிரதியிடப்படுது அப்ப என்ன இலத்திரன் நாட்டை பிரதியிட்டு தாக்கமாக இருக்கும் அப்ப இதுல உள்ள ஐதரசன் கலட்டப்பட்டின்னு வச்சா அந்த கார்பன் வந்து இவ்வாறு ஜாயின் ஆகும் அதுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒரு பென்சீனுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னால் ஒரு C2H5 C டபுள் பண்டோ Cl நீரற்ற AlCl3 முன்னிலையில போடும் நீரற்ற AlCl3 முன்னிலையில போட்டா இத விளைபொருள சும்மா எழுதலாம் எப்படி எழுதலாம் ஏதாவது ஒரு உச்சி அதாவது ஏதாவது ஒரு கார்பன்ல இந்த செட் அப்படி வந்து என்ன செய்யும் ஜாயின் ஆகும் அப்ப C டபுள் பாண்ட் இந்த கார்பன் தான் ஜாயின் ஆகக்கூடிய அமைப்பு இந்த கார்பன் தான் பிணைப்பு ஏற்படுத்தும் இந்த கார்பன் C டபுள் பாண்டோ C2H5 ஆக இருக்கும் அப்ப இங்க உள்ள குளோரினும் இங்க கலட்டப்பட்ட ஐதரசனும் சேர்ந்து என்ன செய்யும் இங்க HCl ஃபார்ம் பண்ணும் அதுக்கு உதாரணமாக இதை எழுதிக்கொள்ளலாம் சும்மா கண்ட மாதிரி நம்ம என்ன செய்யலாம்
உதாரணங்கள் எழுதி கொள்ளலாம். எப்படி அந்த தாக்கத்தின் விளைவு எழுதுறதுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கொள்ளுங்க. சரி, இது அழிப்போம். அழிச்சு போட்டு இதர பொறிமுறையும் அதே செட்டப்லாம் வரும். இதர பொறிமுறையும் அதே செட்டப்லாம் வரும். சரியா? முதலாவது இங்க போடுற RCOCl இருக்குது. இங்க போடுற RCOCl சக எங்கால போடுறோம் AlCl3 போடுறோம். அங்க கழிச்சு அதே வெற்று ஆர்பிட்டல் இங்க இருக்க போகுது. வெற்று ஆர்பிட்டல் இங்க இருக்க போகுது. இங்க நமக்கு தெரியும் Cl தனிச்சோடி இருக்குது. அப்ப இது என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால், இங்க வெற்று ஆர்பிட்டலோட இங்க குளோரின்ல உள்ள தனிச்சோடி பிணைப்பு ஏற்படுத்துறது. இங்க உள்ள பிணைப்பு இலத்திரன் என்ன, இங்க உள்ள பிணைப்பு இலத்திரனை ஃபுல்லா எடுக்கிறதோட சேர்ந்து, இந்த பிணைப்புல உள்ள இந்த 2 இலத்திரனையும் இந்த குளோரின் எடுக்கிறதோட சேர்ந்து இந்த தனிச்சோடி இலத்திரன் வந்து இந்த வெற்று ஆர்பிட்டலுக்கு கொடுக்கப்பட்டு இந்த குளோரின் அங்க போய் ஜாயிண்ட் ஆகிரும். கதிக்கிறவங்களா, இந்த குளோரின் வந்து அங்க போய் AlCl4- ஜாயின் ஆகும். ஏன் Cl4- இங்க உள்ள இலத்திரனை எடுத்து இங்க மைனஸ வச்சிக்க பிறகு அங்க போய் ஜாயின் ஆகுதுன்னா அங்கேயும் AlCl4- உருவாக்கும். அப்ப இதுல முதலாவது படிமுறையில RC டபுள் பண்டோ இங்க குளோரின் கலட்டப்படுறதால நம்ம இலத்திரன் நாடியான இங்க கலட்டப்படுறதால இங்க பிளஸ் ஏற்றமும் குளோரின் இங்க இணையறதால AlCl4- உருவாகும். அப்ப நம்ம இலத்திரன் நாடி இதான் நம்ம இலத்திரன் நாடியாக இருக்கு. அப்ப இரண்டாவது படிமுறையில பென்சீனை கொண்டு வருவோம். கொண்டு வந்தால் இதுல 3 பை பிணைப்பு உருவாக்கப்பட்ட இந்த இலத்திரன் நாடி இது RC டபுள் பண்டோ இங்க பிளஸ் ஏற்றம் கொண்ட இலத்திரன் நாடி இது. இந்த இலத்திரன் நாடியை நோக்கி ஏதாவது ஒரு பை பிணைப்பு போகும். அதைத்தான் வளமையா சொல்றேன். இலத்திரன் நாடிய நோக்கி ஏதாவது ஒரு பை பிணைப்பு போய் அங்க பிணைப்பை உருவாக்கும். பிணைப்பை உருவாக்குற நேரம் இந்த 2 பை பிணைப்புல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த 2 கார்பனுக்கு இடைப்பட்ட பை பிணைப்பை எங்க பிணைப்பை ஏற்படுத்துறதால இந்த 2 கார்பன்ல ஏதாவது ஒரு கார்பன்ல என்ன செய்யும், இந்த கூட்டம், இந்த இலத்திரன் நாடி கூட்டம் வந்து இந்த கார்பன் கூட்டம் வந்து இணையும் போது எந்த இடத்துல இணையுதோ, திரும்ப சொல்றேன், எந்த இடத்துல இணையுதோ அந்த இடத்துல உள்ள ஐதரசனை நம்ம என்ன செஞ்சிடணும், குறிச்சு காட்டணும். மற்ற இடத்துல ஐதரசன் இருக்குது, இதை வேறு குறிச்சு காட்டணும். அப்ப இந்த கார்பன் வந்து இங்க இணையறதால C டபுள் பண்டோ R இவ்வாறு காணப்படும். அப்ப இதுல எந்த கார்பன்ல இணையுதோ மற்ற கார்பன்ல நேரேற்றம் உருவாகும். அதுக்கான காரணம் அதான் இந்த இலத்திரன் பற்றாக்குறை. 4 ஈக்க வேண்டிய இடத்துல 3 தான் நீக்குது. 1 2 அங்கே ஐதரசனுக்கு 1 3. அவை இலத்திரன் பற்றாக்குறை, ஒரு இலத்திரன் பற்றாக்குறை. ஆகவே இங்க அடுத்த கார்பன்ல இந்த கார்பன்ல என்ன நேரேற்றம் உருவாகும். மூணாவது படிமுறையில என்ன செய்யறேன், மூணாவது படிமுறையில இங்க நேரேற்றம் உருவாகி நமக்கு தெரியும் இதைத்தான் கொண்டு வர. இரண்டாவது படிமுறையில் உருவாக்கப்பட்ட அந்த இடைநிலை விளைபொருளையே கொண்டு வர. சரியா? ரைட். அப்ப மூணாவது படிமுறையில இங்க உருவாக்கப்பட்ட இடைநிலை விளைபொருளும் அங்க கரைச்ச மாதிரி இங்க முதலாவது படிமுறையில உருவாக்கப்பட்ட AlCl4- மிகுதே. இந்த AlCl4- எவ்வாறு தாக்கத்தை நிகழ்த்துதுன்னு சொன்னா, இங்க நேரேற்றத்தை பேலன்ஸ் பண்றதுக்கு இங்க உள்ள 2 இலத்திரன் இங்க பிணைப்புக்கு கொடுக்கப்பட்டு பை பிணைப்பு உருவாக்க, இங்க நேரேற்றம் உருவாக, இந்த நேரேற்றத்துக்கு இங்க குளோரின்ல உள்ள மறையேற்றம் உள்ள அந்த குளோரின் வந்து இந்த ஐதரசனோட பிணைப்பு ஏற்படுத்தும். அப்ப இங்க உள்ள மறையேற்றமுடைய குளோரினும் ஐதரசனும் சேர்ந்து அங்க HCl ஃபார்ம் பண்ண, மறையேற்றமுடைய குளோரினும் ஐதரசனும் சேர்ந்து HCl ஃபார்ம் பண்ண, இங்க AlCl3 தனியாக்கப்பட்டு இங்க இந்த பை பிணைப்பு இதோட ஜாயிண்ட் ஆகி நமக்கு தேவையான ஆர் கூட்டம், அந்த ஐதரசனும் கலட்டப்பட்டுட்டு, அந்த கார்பன்ல உள்ள ஐதரசனும் கலட்டப்பட்டது, நமக்கு தேவையான இந்த கூட்டம் இணைஞ்சு கொண்டது. இந்த பை பிணைப்பும் வளமை போல செட் ஆயிட்டு, இனிஷியலா எப்படி இருந்ததோ
அப்படி என்ன செஞ்சுட்டு செட் ஆயிட்டு நமக்கு தேவையான இந்த R கூட்டம் என்ன செஞ்சுட்டு இணைஞ்சிட்டு நமக்கு தேவையான R கூட்டம் இணைஞ்சிட்டு இது ஏசேல் ஏற்றத்துக்குரிய தாக்கமாக இருக்கு. இது ஏசேல் ஏற்றத்துக்குரிய தாக்கமாக இருக்கு. அடுத்ததாக BR2 எப்படி ஏற்றுது? BR2 எப்படி ஏற்றுது பா? நாலாவது தலிபமே நாலாவது இலத்திரன் நாட்ட பிரதியீட்டு தாக்கத்துல நாலாவது. இந்த 4 தாக்கமும் 4 தாக்கத்துக்குரிய பொறிமுறை ஒரே செட்டப்லாம் வருது. 4க்குரிய பொறிமுறையும் 3 படிப்புனையினூடாக ஒரே செட்டப்லாம் வருது. 4 தாக்கங்களும் அதுக்குரிய பொறிமுறைகளும் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்து நாலாவது தாக்கம் ஒரு பென்சீனோட அலசனேற்றம். 4வது தாக்கம் என்ன? பேரை போட்டுரும். அலசனேற்றத்தை பொறுத்த மட்டும் நம்ம Cl2 போட்டோம்னு சொன்னா நீரற்ற FeCl3 போடணும். அதோட சேர்ந்து Br2 போட்டோம்னு சொன்னால் அலசனாக Br2 போட்டோம்னு சொன்னால் அதோட சேர்ந்து நீரற்ற FeBr3 போடணும். அப்ப I2 F2 எல்லாம் நம்ம என்ன செய்யலாது? ஏற்ற இயலாது. மெயினா Cl2 Br2 தான் நம்ம என்ன செய்வோம்? ஏற்றிக்கொள்வோம். ரைட். இந்த அலசனேற்றத்தில் என்ன செய்யணும் சொன்னால் ஒரு பென்சீனுக்கு நான் என்ன செய்யறேன்? Cl2 அதே போல நீரற்ற FeCl3 போட்டேன்னு சொன்னால் இதுல ஏதாவது ஒன்றுல ஐதரசன் அகற்றப்பட்டு அதுல வந்து குளோரின் ஜாயின் ஆகும். அப்ப இதுல 2 குளோரின், ஒரு குளோரின் இங்க வந்து ஜாயின் ஆகும். மிச்சைக்கிற குளோரினும் வெளியாக்கப்பட்ட அந்த ஐதரசனும் HCl ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி Cl2க்கு கதைச்ச அதே கதையை நம்ம என்ன செய்யலாம்? Br2க்கும் கதைக்கலாம். அப்ப Br2க்கு நீரற்ற FeBr3 போடணும். அப்ப இதுல ஒரு ஐதரசன் ஏதாவது ஒரு இடத்துல கலட்டப்பட்டு அதுக்கு பதிலாக Br இணையும் பேலன்ஸா உள்ள Br-ம் இந்த ஐதரசனும் சேர்ந்து HBr இங்க ஃபார்ம் ஆகும். Br என்ன செய்யும்? ஃபார்ம் ஆகும். சரியா? இப்ப இதுக்குரிய பொறிமுறையும் அதே செட்டப் தான். நான் உண்ட வச்சு விளக்கப்படுத்துறேன். இதுக்குரிய பொறிமுறையும் அதே செட்டப் தான். என்ன செய்யணும் சொன்னால் பாருங்க. முதலாவது படிமுறையில நம்மட இலத்திரன் நாடி உருவாக்கத்தை காட்டணும். அப்ப இங்க குளோரினை போறோன்னு வைப்போமே. குளோரின்ல தனிச்சோடி சரி, இத கட்டமைப்பு 3 தனிச்சோடி இப்படி. FeCl3 இவ்வாறு இருக்கும். என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த குளோரின் வந்து இங்க ஒரு பிணைப்பை உருவாக்குது. இங்க ஒரு தனிச்சோடி இலத்திரனை கொடுத்து ஒரு பிணைப்பை உருவாக்குது. அப்ப இங்க பிணைப்பை உருவாக்குற நேரம் இந்த இலத்திரனையும் சேர்ந்து எடுக்குது. இந்த பிணைப்பின் வழியே உள்ள இந்த 2 இலத்திரனையும் சேர்ந்து எடுத்து கொண்டுதான் அதைத்தான் வலிமையா செஞ்சோம். இதுக்கு முன்னுக்குள்ள 2ல அதாவது அட்கையிலேற்றம் மேசையிலேற்றத்துக்கு என்ன செஞ்சோமோ அதே விஷயம் தான் அங்கேயும் செய்யறோம். அப்ப இந்த பிணைப்புல உள்ள இலத்திரன் 2ஐயும் சேர்த்து இது எடுத்துக்கொண்டு அப்ப 8 இலத்திரனோட சேர்ந்து அப்ப Cl மைனஸ் ஆகி அந்த Cl மைனஸ்ல உள்ள எக்ஸ்ட்ரா இலத்திரன் வந்து இதோட ஜாயின் ஆகும். அதுக்கான FeCl3 போற நேரம் தானே இது நடக்குது. அப்ப இது என்னண்டு குளோரின் ஒரே அணுக்களுக்கு இடையில எப்படி எடுக்கும்னு யோசிக்கிறேன். இல்லை உண்மையில யோசிக்கலாம். தனியாக இருக்கிற நேரம் இப்படி தனியாக குளோரினாக தனியாக இருந்தால் அது அப்படி எடுக்காது. அது FeCl3 போடுற சிச்சுவேஷன்ல இந்த குளோரின் ஒரே அணுக்களா இருந்தாலும் ஒரு குளோரின்ல உள்ள அந்த பிணைப்புல அப்படி எடுக்க அதுக்காக வேண்டிதான் FeCl3 போடுறோம். சும்மா வெறும் குளோரினை போட்டு அந்த தாக்கம் நடக்க இல்லையே. இப்போ FeCl3 இருக்கிறதால இப்படியான ஒரு செட்டப்ல வருதுங்கிறத நம்ம புரிஞ்சு கொண்டு போதான். சரியா? ரைட். அப்ப இந்த இது வந்து FeCl3யோட பிணைப்பை ஏற்படுத்தி
இந்த ரெண்டு இலத்திரனையும் சேர்ந்து எடுக்கிறதால FeCl4- FeCl4- உருவாகும். அப்ப இதுல மைனஸ் இருக்குது, ஏன்டா அந்த பிணைப்பு இலத்திரனை கலட்டி எடுத்து அங்க போய் ஜாயின் ஆகும். அப்ப இங்க வந்து 7 இலத்திரன் நிக்க வேண்டிய இடத்துல 6 இலத்திரன் நிக்குது. அப்ப இங்க Cl plus அதாவது 3 தனிச்சோடி மட்டும்தான் இருக்கும். 7 நிக்க வேண்டிய இடத்துல 6 தான் இருக்குது. இதுதான் நம்ம இலத்திரன் நாடி. அப்போ முதலாவது படிமுறையில நம்ம என்ன செஞ்சிட்டோம், இலத்திரன் நாடியை உருவாக்கிட்டோம். ரெண்டாவது படிமுறையில பென்சீனை கொண்டு வந்தோம். அதுல உள்ள பைப் இணைப்பை காட்டுறேன். உருவாக்கப்பட்ட இலத்திரன் நாடி Cl+ இந்த இலத்திரன் நாடி நம்மள உருவாக்கப்பட்ட இந்த இலத்திரன் நாடியை நோக்கி வளமையாக ஏதாவது ஒரு பைப் இணைப்பு என்ன செய்யும், இங்க போய் பிணைப்பு உருவாக்க எத்தனைக்கும். பிணைப்பு உருவாக்க எத்தனைக்கிறதால இங்க விளைவாக ஏதாவது ஒரு கார்பன்ல இந்த குளோரின் இணைய மற்ற 2 பைப் இணைப்பு அப்படிக்க மற்ற கார்பன்ல நேரேற்றம் உருவாகும். அதே போல இப்ப இந்த இணைஞ்ச இந்த கார்பன்ல உள்ள ஐதரசனை நம்ம என்ன செய்யணும், குறிச்சு காட்டணும். இந்த கார்பன்ல இணைஞ்ச ஐதரசனை என்ன செய்யணும், குறிச்சு காட்டணும். ரைட், ஐதரசனையும் குறிச்சு காட்டணும். எந்த கார்பன்ல குளோரின் இணையுதோ அந்த கார்பன்ல உள்ள ஐதரசனையும் குறிச்சு காட்டணும். சரியா? ரைட். அப்ப ரெண்டாவது படிமுறை முடிச்சு. மூணாவது அதே செட்டப். மூணாவது இந்த உருவாக்கப்பட்ட இந்த இடைநிலை விளைபொருள் இது. இந்த இடைநிலை விளைபொருள் இங்க நேரேற்றம், இங்க ஐதரசன் இருக்குது, இங்க குளோரினேரி. சரியா? இங்க முதலாவது படிமுறையில் உருவாக்கப்பட்ட FeCl4- இருக்குது. FeCl4- சக FeCl4- தாக்கத்தை செலுத்துறதுதான் மூணாவது படிமுறை. என்ன செய்யணும் சொன்னால், இந்த இதர உறுதிநிலையை பெறுறதுக்காக வேண்டி ஐதரசன் உள்ள இந்த 2 இலத்திரனும் இங்க பை இலத்திரன்களாக மாற்றப்பட இங்க நேரேற்றம் உருவாக அந்த நேரேற்றத்தை நோக்கி இங்க Cl- உள்ள தனிச்சோடி இலத்திரன் இங்க H+ ஓட சேர்ந்து FeCl4- இருந்தாலும் வெளில உள்ள Cl- உள்ள தனிச்சோடி இலத்திரன் இங்க H+ ஓட சேர்ந்து நமக்கு இங்கால HCl ஃபார்ம் பண்ணும். இங்க FeCl3 தனியாக கலட்டப்படும். இங்க வந்து 2 இலத்திரன் இங்க பைக்கு கொடுக்கப்படுறதால நமக்கு தேவையான இறுதி விளைபொருள் இந்த நேரேற்றம்லாம் இல்லாம போய், ஏன்னா இந்த பிணைப்பு வந்ததால நேரேற்றம்லாம் இல்லாம போய் நமக்கு தேவையான இந்த இலத்திரன் நாட்டு பிரதியிட்டு பிரதான விளைபொருள் என்ன செய்து கிடைக்குது. இதுதான் இலத்திரன் நாட்டு பிரதியிட்டு தாக்கத்துல வரக்கூடிய அடிப்படை 4 வகையான தாக்கம். பென்சீனோட தொடர்படக்கூடிய அடிப்படை 4 வகையான தாக்கம். அந்த 4 தாக்கங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும். அதோட சேர்த்து அதுல வரக்கூடிய ஒவ்வொரு தாக்கத்திலையும் வரக்கூடிய பொறிமுறைகளை நான் இதுல டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். அந்த பொறிமுறைகள் எல்லாமே 3 படிமுறையினூடாக நடைபெறுது. அந்த 3 படிமுறைகள் அடிப்படையான அம்சங்களை வச்சு நான் என்ன செஞ்சிட்டேன், விளக்கப்படுத்திட்டேன். பாடமாக போத்தையில நம்ம என்ன செய்யலாம், ஈஸியா இது ஒரு லொஜிக்கலி ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். இதுல மெயினா அந்த அம்புக்குறி போடுற நேரம் இலத்திரன் அதிகமாக இருக்கக்கூடிய இடம், அதாவது மறையேற்றம் கொண்ட இடம் அல்லது தனிச்சோடிய கொண்ட இடத்துல இருந்து ஒரு வெற்று ஓபிட்டல் அல்லது இலத்திரன் பற்றாக்குறையான இடத்தை நோக்கி தான் அந்த இலத்திரன் போய் அந்த பொறிமுறையை கம்ப்ளீட் பண்ணி இறுதி விளைபொருள் வருதுங்கிறத நம்ம என்ன செய்யலாம், விளங்கி கொள்ளலாம். இதை பார்க்குற நேரம் உங்களுக்கு ஒரு விளக்கம் ஒன்று வந்து ரைட். இதுல முக்கியமாக நம்ம பார்த்தது நைட்ரேற்றத்துல NO2+ வந்து இலத்திரன் நாடியாக இணைஞ்சு அந்த NO2+ வந்து ஐதரசனை கலட்டி போட்டு பென்சீனோட இணையுது. அடுத்து வந்து அட்கைலேற்றத்துல அந்த R+ கூட்டம் வந்து இலத்திரன் நாடியாக தொழிற்பட்டு இந்த R+ வந்து பென்சீனோட இணையுது. அதே போல ஏசைலேற்றத்துல RC+, வந்து இலத்திரன் நாடியாக தொழிற்பட்டு அந்த RC++ உள்ள அந்த கார்பன் வந்து என்ன செய்யும், அங்க உள்ள பென்சீன்ல உள்ள ஒரு ஐதரசனை கலட்டி போட்டு போய் என்ன செய்யுது, ஜாயின் ஆகுது. அதே போல அலசனேற்றத்துல Cl2 Br2 போறேன், FeCl3 FeBr3 போடுவோம். அதுக்குரிய விளக்கங்கள்லாம் சொன்னேன்.
அதில் வந்து குளோரின் வந்து ஒரு ஐதரசனை கலட்டி போட்டு ஜாயிண்ட் ஆகுது. அப்போ அதில் Cl+ தான் நம்முடைய இலத்திரன் நாடியாக தொழிற்படுதுங்கிறத நம்ம என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். அப்போ இதில் வரக்கூடிய அடிப்படையான இலத்திரன் நாட்ட பிரதியீட்டு தாக்கத்தில் வரக்கூடிய அடிப்படையான எல்லா விடயங்களும் இதில் கதைக்கப்பட்டிருக்குது. அடிப்படையாக இது தெரியாமல் தெரிஞ்சிக்கணும் ஆர்கானிக். அப்போ இதெல்லாம் ஆகவும் ஒரு பென்சீனோட வரக்கூடிய ஆகவும் அடிப்படையான தாக்கம் இது தெரியாமல் இருக்கக்கூடாது, தெரிஞ்சிக்கணும், கட்டாயம் தெரிஞ்சிக்கணும். ஸோ அதில் உள்ள எல்லா விளக்கங்களும் சொல்லிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதோட நம்ம என்ன செய்வோம், இலத்திரன் நாட்ட பிரதியீட்டு தாக்கத்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களை முடிச்சு கொள்வோம். சரியா? அடுத்த வீடியோ செஞ்சு